ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க. அதாவது சவால் பண்ணுங்கள், ரூ. 1,00,000 சம்பாதிக்கலாம். பட் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத நான் சொல்லலை, நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வீடியோ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சவால் வீடியோ கிடையாது, ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஓகே, ஸோ ஒரு சோசியல் மீடியாவில் என்னென்ன வந்து வெளிப்படையாக பேசலாம், என்னென்ன வெளிப்படையாக பேசக்கூடாது. இது வந்து சுயநலம் இருக்கலாம், கொஞ்சம் சுயநலம் இருக்கலாம், கொஞ்சம் பொதுநலமும் இருக்கணும். ஓகேங்களா, சுயநலமாக மட்டுமே இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு சோசியல் மீடியாவில் அதை பேச முச்சில் யாருக்கும் பாதிப்பு உண்டாகுமா உண்டாகாதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வந்து அது பண்ணணும். நீங்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வந்து யாருக்கும் உண்டாகாது. ஆனால் இந்த இடத்துல வந்து, அதாவது டெலிவரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சேலஞ்ச் சவாலை வந்து நிறைவேற்ற அதை நான் வீடியோ பண்ணுறேன் இத்தனை நாட்கள் அப்படின்னு பண்ணிங்கன்னா, இதையே நம்பி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகும்னா டோட்டலாக டேமேஜ் ஆகப்படும். இது நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த நிறுவனத்தில் ஓட்டிகிட்டு இருக்கவங்க இல்லை எந்த நிறுவனத்தில் ஓட்டிகிட்டு தான் சரி, அந்த பாதிப்பு கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா அந்த நிறுவனம் கூட அப்படி சொல்லாது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்ட முடியல. அந்த நிறுவனத்துக்கு வந்து அது சந்தோஷம் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, நிறுவனத்தை நம்பி ஓட்டிகிட்டு இருக்க டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா டோட்டல் டேமேஜ் ஆகும். என்ன டேமேஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்களும் சவால் கம்மி பண்ணி போயிடுவீங்க அந்த இடத்த விட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஓட்டுறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு உண்டாகும். என்ன பாதிப்பு அப்படிங்கிறது முக்கியமாக இப்போ சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இத்தனை நாட்களில் சம்பாதிச்சிங்களா ஒரு டேஸ் போட்டு, அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் பே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் அதை சம்பாதிச்சு காட்டி முடிச்சிட்டிங்களே, இதையே என்ன பண்ணுவோம், அந்த நிறுவனம் வந்து அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ரைட் இதை எடுத்துக்கும், ரைட் இத்தனை நாட்களில் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நம்ம நிறுவனத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதுவும் விளம்பரமும் ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு அந்த நிறுவனம் யோசிக்க முடியல. இனி என்ன பண்ணணும், ஆர்டர் பேன்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு நம்ம எவ்வளோ ஆர்டர் பே கொடுத்தோமோ அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத யாராச்சும் வீடியோ பண்ணுறா சேலஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா அந்த நிறுவனம் குறைக்கும். அப்புறம் இன்னும் குறைக்க என்ன ஆகும்னா, இதையே நம்பி ஓட்டுட்டு இருக்கவங்களோட லைஃப் சேலஞ்சாக மாறிடும். அப்புறம் இந்த நிறுவனத்தை ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா என்னடா இது நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதான் சொல்கிறேன், பொதுநலம், அதாவது சுயநலம் இருக்கலாம். சுயநலம் ரொம்பவே தனியாக சுயநலம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொதுநலம் கருதியும் ஒரு சோசியல் மீடியாவில் பேச முடியல. நீங்கள் சவால் பண்ணுங்கள், சேலஞ்ச் பண்ணுங்கள், குறிப்பிட்ட நாட்களில் சொல்லாதீங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க. இத்தனை நாளில் இவ்வளோ முடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம சொல்லாமல் இருந்தால் கூட அந்த நிறுவனத்துக்கு தெரியும் ஒரு டெலிவரி பார்ட்னர் எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு வாரம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதை கால்குலேட் பண்ணி தான் அவங்களே வந்து மாதம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களும் விளம்பரப்படுத்துவாங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த நிறுவனம் விளம்பரப்படுத்துதுன்னா அந்த நிறுவனத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் விளம்பரப்படுத்துவாங்க. நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ வண்டிக்கு செலவு பண்ணுறீங்க அப்படி உங்களோட செலவெல்லாம் அந்த நிறுவனத்துக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணாது. நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சவால் பண்ணுங்கள், ஏதோ பண்ணுங்கள். அதை வந்து சோசியல் மீடியாவில் இத்தனை நாட்களில் முடிக்கிறேன் அந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் பெருமைப்படுத்தி பேசுகிறது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அந்த நிறுவனத்தை பெருமைப்படுத்தி பேசுகிற போது அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பாதிப்பு உண்டாகாம்படி நீங்கள் பெருமைப்படுத்தி பேசுனீங்கன்னா சந்தோஷம்தான். ஓகேங்களா, நீங்கள் உங்களுடைய சவாலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போவீங்க. இதை நம்பி ஓட்ட வரவங்க இல்லை நம்பி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கை சவாலாக மாறிடும் போச்சுன்னா அதான் உண்மை. அந்த ஒரு பாதிப்பு உண்டாகாதபடி வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வீடியோவாக பண்ணுங்கள். இன்னும் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், எவ்வளோ வந்து இது ரொம்ப அந்த ஆர்டருக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குங்க, இந்த ஆர்டர் பே வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாமே தவிர்த்து, நான் வந்து நீங்கள் எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் நான் அந்த அமௌண்ட்டை வச்சு நான் பெரிய லெவலில் ₹1,00,000 சம்பாதிப்பேங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் போராடி போட்டிங்க வச்சுங்களேன், உங்களுக்கு வயசு இருக்குங்க, நீங்கள் சம்பாதிப்பீங்க, போடுவீங்க வீடியோ. ஆனால் உங்களை விட வயசு போனவங்க இருப்பாங்க, இல்லை உங்களே மாதிரி ஹெல்த் வந்து எல்லாருக்கும் இருக்குமா. இப்போ உங்களுக்கு என்ன வயசோ அதே வயசு இன்னொருத்தருக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அதே ஹெல்த் இருந்தால் அவங்களால போராட முடியும். ஸோ ஆனால் வந்து அவங்களாலே அந்தளவுக்கு போராட முடியுமான்னு சத்தியம் முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொதுநலன் கருதி எந்த வீடியோ பண்ணாலும் யார் பண்ணாலும் நானே பண்ணால் கூட கொஞ்சம் வந்து பொதுநலன் இருக்கணும். சுயநலம் இருக்க தான் செய்யும். ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சுயநலத்துக்காக தான் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளை நம்பி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் உண்மையாகவும், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொதுநலன் கருதியும் யாருக்கும் பாதிப்பு உண்டாகாதபடி வந்து கருத்துக்களை கொடுத்துட்டு பிறர் மனசு நோகும்படி இல்லாமல் அந்த நிறுவனத்தை வந்து நம்பி ஓட்டிகிட்டு இருக்கவங்க வந்து பாதிப்பு உண்டாகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதனால் வந்து இது வந்து இன்றைக்கி இங்கே ஆரம்பித்தது, ஸ்விக்கியில் ஆரம்பித்தது, ஜொமேட்டோவில் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லா நிறுவனத்தில் என்ன பண்ணுவாங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் தமிழில் பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் பண்ணுறாங்க, கன்னடாவில் பண்ணுவாங்க, எல்லா மொழியிலையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ
அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகி அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல தேவையில்ல. ஸோ நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். யாரையும் நான் வந்து குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ கிடையாது. ஒரே வார்த்தை, சுயநலமாக இருக்கிறோம், எல்லாருமே சுயநலம் இருக்கோம், எல்லாருக்குமே சுயநலம் இருக்க தான் செய்யுது. பட் கொஞ்சம் ஒரு இடத்துல எந்த இடத்துல நம்ம பேசுகிறோம், நமக்கு எந்த இடத்துல வந்து நம்மளை வந்து இத்தனை பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாதபடியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். அப்படி தான் நானும் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று இல்லை நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியில்லை தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் போடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாரோடைய கமெண்ட்டும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது, எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ரிப்ளையும் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஓகே நண்பா, மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில். உங்களோடு நான். பாய்.